வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளிகள். அகிலமெங்கும் அலை இயக்கமே. அசையாத சுத்த வெளியாகிய பேரறிவு பேராற்றல் சூழ்ந்தழுத்த ஆற்றலினால் அசைந்ததுதான் இந்த பிரபஞ்ச பரிணாமம் அல்லது தன்மாற்றம். அளவில் அடங்காத சூழ்ந்தழுத்தத்தினால் உருவான சுழலலை எனும் பரம அணு என்றும் அழைக்கப்படுகிறது. எண்ணிலடங்கா பரம அணுக்களே விண் என்றும் அழைக்கப்படுகிறது. அவ்வணுக்கள் பல்வேறு விகிதாச்சாரத்தில் ஒன்று கூடி காற்று, நீர், நெருப்பு, நிலம் என்ற பஞ்சபூதங்களாக தன்மாற்றம் பெற்றது. இந்த பஞ்சபூதங்கள் ஒன்று கூடி பல்வேறு மூலக்கூறுகளாய் இணைந்து பல்வேறு வகையான ஜட பொருள்களாகவும் தன்மாற்றம் பெற்றது. அதே பஞ்சபூதங்கள் பல்வேறு தொகுப்புகளில் ஒன்று கூடி ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன்களாகவும் தன்மாற்றம் அடைந்தது. எனவே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தோற்றப் பொருள்களாய் காணப்படும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற தோற்றப் பொருள்கள் அனைத்திற்கும் விண் எனும் முதல் பூதமே மூலமாக இருக்கிறது. அந்த விண் எனும் சுழல் அலை சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது ஏற்படும் விரிவலையே காந்தம் எனும் பெயரினால் தனது தன்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உயிருள்ள தன்மைக்கு ஏற்றவாறு காந்தத்தை அலைகளால் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உயிரற்ற தோற்றப் பொருட்களின் அனைத்தும் அந்த அணுக்களின் தன்மைக்கு ஏற்றவாறு காந்தத்தை அலைகளாய் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த காந்தமே தன்மாற்றம் பெற்று புலன்களால் அழுத்தம், ஒலி, சுவை, மனமாக உணரப்படுகிறது. எனவே மூலமாகிய சுழலலை ஏற்படுத்தும் விரிவலை இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை. அலை இயக்கத்தின் விதிகள் என்ன? எந்த ஒரு பொருளிலும் அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அலைகள் அதன் தன்மையை தாங்கிக் கொண்டே செல்லும். மோதும் இடத்தில் தான் தாங்கிக் கொண்டிருக்கும் தன்மையை வெளிப்படுத்தும். மோதும் இடத்தில் தான் தாங்கிக் கொண்டிருக்கும் தன்மையை மோதுகின்ற பொருளின் தன்மைக்கு ஏற்றவாறு மட்டுமே வெளிப்படுத்தும். மனம் எதையெல்லாம் உணர்கிறதோ அதையெல்லாம் மனம் வைத்துக் கொள்வதும் இல்லை. ஏனென்றால் மனம் என்பது நிலையான ஒன்று அல்ல. மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அது தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். பஞ்சத்தன் மாற்றங்கள் அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என 5ஆக இருக்கிறது. எல்லாம் காந்த தன்மாற்றம் தோன்றி எல்லா காந்த தன்மாற்றமும் தோன்றியவுடன் மறைந்துவிடும். அது அழுத்தம், ஒலி, சுவை, மனம் எதுவாக இருந்தாலும் தோன்றிக்கொண்டே இருக்கும். மறைந்து எதுவாக இருந்தாலும் தோன்றிக்கொண்டும் இருக்கும், மறைந்து கொண்டும் இருக்கும். இருந்து கொண்டே இருப்பது போல தோன்றும் காந்த தத்துவத்தையும் அலை இயக்க தத்துவத்தையும் தெளிவாக உணர்ந்து கொண்டால் நிலையாமை தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வாறு உணர்ந்து செயல்படும் போது நம் மனம் சமநிலை பெற்று சமாதானமான நிறைவான வாழ்க்கையினை வாழலாம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அகிலமெங்கும் அலை இயக்கம். இது ஒரு இன்றைய சிந்தனை என்று ஒரு சிறிய அளவிலே கொடுத்திருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் இந்த ஒரே ஒரு சிந்தனை இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் முதல் முடிவு வரை அனைத்தையும் ஒரு சுருக்கமாக உணர்த்தக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இந்த ஒரு சிந்தனை முழுவதையும் உணர்ந்து கொண்டால் நாம்
இறைவனையே உணர்ந்து கொள்ளலாம். அதுதான் மகரிஷி அவர்கள் ஒரு பாடலிலே சொல்லுவார்கள், எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் என்று சொல்வார்கள். இப்ப இந்த அகிலமெங்கும் அலை இயக்கம் என்று சொன்னால் என்ன அலை? அது காந்த அலை. இந்த காந்த அலை, காந்தம் என்பதை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதாவது இது ஒரு காந்த வெளி என்று மகரிஷி கூறுவார்கள். நாம் சுத்தவெளி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். சுத்தவெளி இந்த பிரபஞ்சத்தை கடந்து இருக்கக்கூடிய ஏதுமற்ற வெளி என்று சொல்லுகிறோம். இப்போ அந்த இயக்க பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், மகரிஷி அவர்கள் இதை ஒரு காந்த வெளி என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால், இங்கு அந்த காந்தம் என்பது இல்லாத இடமே இல்லை. அந்த காந்தம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, அட்சய பாத்திரம், அட்சய பாத்திரம் என்று சொன்னார்கள். நம்ம மக்கள் எல்லாம் அட்சய பாத்திரம் என்று அதில் எவ்வளவு உணவு எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதை உணவு சாதம் என்று நாம் மக்களுக்கு புரிந்து கொள்வதற்காக அந்த காலத்தில் சொல்லி வைத்து விட்டார்கள். அட்சய பாத்திரத்தில் உணவு எவ்வளவு எடுத்தாலும் வந்து கொண்டிருக்கும் என்று. அப்படி ஒரு பாத்திரம் இருக்கிறதா? இல்லை. எது அந்த அட்சய பாத்திரம் என்று கேட்டால், இந்த அகிலம் என்பதுதான் அந்த அட்சய பாத்திரம். அதற்குள்ளாக இருக்கக்கூடியது என்னது? அந்த அலை இயக்கமாகிய காந்தம். இந்த காந்தம் எவ்வளவு எடுத்தாலும் அது நிரம்பிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அது அந்த காந்த வெளியாக இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்ப அந்த காந்தம் என்பது எப்படி அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா, அததான் இந்த சிந்தனையில கடைசியில அதனுடைய ரகசியத்தையும் இந்த சின்ன அந்த சிறிய சிந்தனையிலே நாம் உணர்ந்து கொள்கிறோம். என்ன என்று சொன்னால், அது தோன்றிக்கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. காந்தம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப தோன்றியது மறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது தோன்றிக்கொண்டே இருப்பதனால் அது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல தோன்றுவது என்பது நிற்கிறதே கிடையாது, நிற்பதே கிடையாது. அப்ப அது எப்படி இருக்கும்? இருந்து கொண்டே இருக்கும். அது குறைவுபடவே படாது. சரி, இப்ப தோன்றுதல் என்பது எப்பொழுது நிற்கும் என்று சொன்னால், நிற்காது என்று சொல்லிவிட்டோம். ஏன் நிற்காது என்று சொன்னால், எப்பொழுது இந்த முதல் பூதம் என்று சொல்லக்கூடிய அந்த பரமாணு சுழல ஆரம்பித்ததோ, அந்த சுழல ஆரம்பித்த அந்த சனத்திலேயே, எப்பொழுது அசையாத சுத்தவெளி அசைய தொடங்கியதோ, அந்த தொடங்கிய சனத்திலேயே அந்த அசைவு சுத்தவெளியோடு உரசி காந்தம் என்பது உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த அசைவு இருக்கும் வரை காந்தம் உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த சுழல் இருக்கும் வரை காந்தம் உருவாக்கி கொண்டே இருக்கும். இப்பொழுது பரமாணுக்கள் எத்தனை எத்தனை கோடியான கோடி பரமாணுக்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும், நாம் கணக்கில் அதை எடுக்க முடியுமா? நாம் இந்த பூமியை பார்க்கிறோம். இந்த பூமிக்கு
பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த நாம் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பரம அணுக்களையே நம்மால் எண்ண முடியாதே. இந்த பூமி, இந்த சூரிய மண்டலத்தில் ஒரு சிறிய கோள். இந்த சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம். இந்த சூரியனைப் போல ஆயிரக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு சூரியனையும் சுழன்று கொண்டிருக்கும் கோள்கள் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் எவ்வளவு இயக்கம் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு இயக்கம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த இயக்கம் முழுவதும் இதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் இரண்டே இரண்டு தான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒன்று சுழன்று கொண்டிருக்கக்கூடிய பரமாணு, இன்னொன்று அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம். இரண்டை தவிர வேறு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப இந்த இயக்க பிரபஞ்சத்துக்குள்ளாக இரண்டை பார்க்க மொத்தமாக நாம் விரிந்து பார்த்தோம் என்று சொன்னால் இயங்காத சுத்தவெளி, இயங்குகின்ற பரமாணு, இந்த இரண்டை தவிர வேறு எதுவும் இல்லை. அவ்வளவுதான். இதே இயங்குகின்ற பரமாணு இயக்கத்தை நிறுத்திக் கொண்டால் அது சுத்தவெளி. அப்ப இந்த இரண்டிலும் ஒன்று நிலையானது, ஒன்று தற்காலிகமானது. எது? இயக்கம் என்பது தற்காலிகமானது, இயக்கமற்ற சுத்தவெளி என்பது நிலையானது. சரி, இந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய அந்த சுழற்சியில், இந்த இயக்கத்தில் அது இயங்கிக் கொண்டிருக்கும் வரை காந்தம் தோன்றிக் கொண்டே இருக்கும். அது நிற்பதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. அப்படி என்றால் இந்த இயக்க பிரபஞ்சத்தில் காந்தம் என்பது குறைவுபடுவதற்கு எங்காவது வாய்ப்பு இருக்கிறதா? இல்லவே இல்லை. அது எப்பொழுதும் நிறைந்து இருந்து கொண்டே இருக்கும். இருந்து கொண்டே இருக்கும் என்றால் தோன்றிக் கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த அலை இயக்கத்திலே நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஒலி அலையை கேட்கிறோம். அந்த கேட்ட ஒலி அலை கூட கேட்ட மாத்திரத்தில் ஒரு சன நேரத்தில் அது உணர்வாகி அப்புறம் மறைந்து விடுகிறது. அவ்வளவுதான். ஆனால் அதை உணர்ந்த மனம் அதை என்ன பண்ணுகிறது? அந்த கருமையத்திலே பதிவு செய்து விட்டு அந்த மனமும் மறைந்து விடுகிறது. எப்படி ஒரு நிலை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது பாருங்கள். அந்த ஒலியும் மறைந்து விட்டது, அந்த ஒலியை உணர்ந்த மனமும் மறைந்து விட்டது. ஆனால் அந்த உணர்வு மட்டும் பதிவாக இருக்கிறது. இப்போ ஒரு மனிதனிலும் அதேதான். மனிதனிலும் இந்த உடல் இருக்கிறது, இந்த உயிர் இருக்கிறது, இந்த உயிரின் வெளிப்பாடாக மனம் இருக்கிறது. இந்த மனம் இந்த புலன் வழியாக உணர்கிறது. எல்லாமே நடக்கிறது. இந்த புலன்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த உடலும் அழிந்து விடுகிறது. அதே சமயத்தில் இந்த உயிர் வெளியே வந்தவுடன் அந்த மனமும் மறைந்து விடுகிறது. ஆனால் அந்த பதிவு மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அந்த நிலையில் இப்போ நாம் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் மட்டுமே, எல்லாமே தற்காலிகமானது என்பதை இந்த சிந்தனையில் ஆழ்ந்து உணர வேண்டும். ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் இந்த வீடு என்னுடையது, ஏதோ இருந்து கொண்டே இருக்கக்கூடியது போல ஒரு தோற்றம். இந்த கார் என்னுடையது, இருந்து கொண்டே இருப்பது போல ஒரு தோற்றம். இந்த உடல் என்னுடையது, இருந்து கொண்டே, எல்லாமே இருந்து கொண்டு இருப்பது போல ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்காக இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் ஒன்று, அழியக்கூடிய ஒன்றை பெறுவதற்கு ஓடுகிறான் மனிதன். அப்படி ஓடுகிறான். அத்தனையும் அழியக்கூடிய, இத்தனையும் எனது என்று சொல்லி வைத்து விட்டு நீயும் அழிந்து விடுகிறாயே. என்ன வாழ்க்கை? எதை உணர்ந்து கொண்டோ? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முழுமை தத்துவத்தை மகரிஷி அவர்கள் எவ்வளவு எளிமையாக கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். இதற்குள்ளாக
அந்த தற்காலிகமாக இயங்கிக் கொண்டிருப்பதிலே அந்த அலையியக்க தத்துவம் 4 தத்துவம் இங்கு கூறப்பட்டிருக்கிறதே, அது நடந்து கொண்டிருக்கிறது. அது நமது வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை உணர்ந்து கொள்வதற்கு அந்த தத்துவம். இதில் நாம் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று, எல்லாமே நிலையில்லாத தன்மை. அப்ப நிலையானது என்பது எது என்றால், இந்த இயக்கமற்று அது வெளியாக மாறும்போது அது ஒன்றுதான் நிலையானது. அப்ப தற்காலிகமான நிலையானது என்று ஒன்று இருக்கிறது. நிலையானது என்று ஒன்று இருக்கிறது. தற்காலிகமான நிலையானது என்பது என்ன என்று சொன்னால், அந்த பதிவு. நீங்கள் எத்தனை உடல் அழிந்தாலும், எத்தனை உடல் எடுத்தாலும், அந்த பதிவு என்பது மட்டும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அது தற்காலிகமாக இருப்பாக இருக்கக்கூடியது. அதுவும் அழியும் போது நிலையான இருந்து கொண்டிருக்கக்கூடிய சுத்த வெளியாக மாறிவிடுகிறது. இதுதான் வாழ்க்கை. இது ஒன்றுதான் வாழ்க்கை. ஆக நாம் எத்தனை சொத்துக்கள், பணம், பொருள்கள் எதை தேடினாலும் நம்மில் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் இறந்தாலும் நம்மில் இருந்து கொண்டிருக்கக்கூடியது. நமது சந்ததிகளுக்கும் நாம் போனாலும் அது இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. அந்த பதிவுகள் மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டு, இந்த பொருள் மீது இருக்கக்கூடிய மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று, இந்த அகிலமெங்கும் இருக்கக்கூடிய இந்த அலையியக்கமாகிய காந்தம் என்பதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காந்தத்தை அனுபவிக்கிறது அப்படின்னா என்ன? இந்த காந்தத்துக்குள்ளாக நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால், அதன் அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவம் ஒரு மகிழ்ச்சி அனுபவம், ஒரு பேரின்ப அனுபவம், ஒரு இன்ப அனுபவம், எல்லாமே காந்தம் தான். இந்த அனுபவம் முழுவதும் காந்தம் தான். அடிப்படை காந்தம். ஆக அந்த நிலையாக தோன்றிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த அலை இயக்கத்தில் நாம் இருந்து கொண்டிருந்தால், அதனுடைய அந்த உணர்வுகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் என்றால் தீர்ந்து விடுமா? அங்கு தீராது. ஏன்? அது தோன்றிக் கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். ஆக உண்மையான அந்த இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம், அன்பு என்று சொல்லுகிறோமே, அதற்குள் சென்று விட்டால் அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வு, அந்த உணர்விலே இருந்து 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 அதை அனுபவம் செய்வதற்காகத்தான் நாம் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த அனுபவம் பெற்று நாம் அந்த இறை உணர்வு பெற வேண்டும் என்பதற்கான தத்துவம் தான் இந்த தத்துவம். இந்த ஒரு சிறிய தத்துவம், இந்த இறை தத்துவம் என்ற ஒன்றை முழுமையாக சுருக்கி கொடுக்கப்பட்ட தத்துவமாக இருக்கிறது. ஆனால் வேதாத்திரியம் என்ற அத்துணை தத்துவத்தையும் இன்றைய ஒரே ஒரு சிந்தனையில், ஒரு சுருங்கிய சிந்தனையாக கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.